கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு இந்த வீடியோவில் பாடல் பிறந்த கதையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ரொம்ப பரிச்சயமான ஒரு பாடலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இயேசு அழைக்கிறார். இந்த பாடலை நம்ம நிறைய பேர் ஐயா டிஜிஎஸ் தினகரன் ஐயா தான் எழுதி பாடியிருக்காரு அப்படின்னு நினச்சிருக்கோம். ஏன்னா இவருடைய ஊழியத்தினுடைய பெயருமே இயேசு அழைக்கிறார் அப்படின்றது. அதனால் இந்த பாடலை இவர் தான் எழுதி பாடியிருக்காரு சொல்லிட்டு நானும் உங்களை போல தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பாடலை எழுதியவர் சகோதரர் செல்லதுரை அவர்கள். சகோதரர் செல்லதுரை 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1936 அரக்கோணம் என்ற ஒரு இடத்துல பிறந்தார். இவங்க அப்பா பெயர் சைமன், அம்மா பெயர் ஜோதி. 1972 ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக இவர் ஏற்றுக்கொண்டு அன்னிலிருந்து ஆண்டவரை பற்றியும் இயேசு கிறிஸ்துவ பற்றியும் அநேக திருச்சபைகளில் சென்று தேவனை பற்றி இவர் பிரசங்கித்து கொண்டு வந்தார். 1973 இவருக்கு திருமணமாகுது. இவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் 2 பெண் பிள்ளைகளும் பிறக்கிறாங்க. குடும்பமாக ஊழியத்தை தொடர்ந்து செய்த சகோதரர் செல்லதுரைக்கு ஆண்டவர் பல பாடல்களை கொடுத்தார், தமிழிலும் தெலுங்கிலும். இதன் மூலமாக அநேக நற்செய்தி கூட்டங்களில் ஆண்டவரை பற்றி இவர் அறிவிக்கும் போது பாடல் வழியாக அறிவித்து அநேக ஜனங்களை பாடல் வழியாக இவர் தொட ஆரம்பித்தார். இவர் பாடல் பாடுவதும் ராகமைப்பது மட்டும் ஒரு வேலையா இல்லை, அதை தொடர்ந்து ஒரு பாடகர் குழுவை இவர் ஏற்படுத்தி இதன் மூலமாக தமிழகம் எங்கும் சென்று நற்செய்தி கூட்டங்களில் பாடல்களை பாடி இந்த இசைக்குழுவோடு சேர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை இவர் செய்து கொண்டு வந்தார். பாடல் மூலமாக அநேக ஜனங்களை இவர் தொட ஆரம்பித்தார். அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. இவர் மேண்டலின், கீபோர்டு, மவுத் ஆர்கன் போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிப்பதில் ரொம்ப திறமை பெற்றவராக இருந்தார். இவர் தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்குலையும் 150க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றி இசையமைத்து பாடி வந்தார். 1975 இவர் ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் உபவாசித்து செபித்து கொண்டிருக்கும் போது தான் ஆண்டவர் இந்த பாடல் தந்தார். இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். இந்த 2 லைனை தான் ஆண்டவர் தந்தார். இந்த ராகத்துக்கு ஏற்றபடி மற்ற வார்த்தைகளை இந்த ராகத்தோடு இணைத்து இவர் முழு பாடலையும் இசைத்து ராகம் அமைத்து ஏற்றினார். ஹைதராபாத்தில் இருக்கிற செகந்திராபாத்தில் தான் இந்த பாடலை இவர் ஒரு நற்செய்தி கூட்டத்தில் முதலாக பாடினார். இவர் பாடும்போதே அங்கே இருக்கிற அநேக ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பித்தாங்க. இந்த பாடல் அன்று முதல் இன்று வரை அநேக சபைகளிலும் அநேக நற்செய்தி கூட்டங்களிலும் சுவிசேஷ கூட்டங்களிலும் இந்த பாடல் இன்று முதல் பாடிக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பாடல் மூலமாக இந்த பாடலில் இருக்கிற ஆறுதலான வார்த்தைகள் இன்றும் அநேகரை தேற்றி கொண்டிருக்கிறது. இந்த பாடலை தான் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் தன்னுடைய கூட்டங்களில் பாடி பிரபலமாக்கினார். ஸோ அவர் சகோதரர் செல்லதுரை இந்த பாடலை ராகம் அமைத்து பாடினார். ஐயா டிஜிஎஸ் ஐயா அவங்க அநேக கூட்டத்தில் இந்த பாடலை பாடி பிரபலமாக்கினார். ஸோ இப்படி தான் இந்த பாடல் இயற்றப்பட்டது. இந்த பாடலுடைய ஹிஸ்ட்ரியும் இந்த இதுதான். ஸோ இன்னும் அநேக பாடல் பிறந்த கதையை இந்த வீடியோ மூலமாக, இந்த சேனல் மூலமாக நாம் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.